Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாகிஸ்தானின் சமா டிவியில் ஒரு விவாதம். போர் தூண்டப்படுகிறதா என கேட்கிறார் செய்தியாளர். அதற்கு பதிலளித்த அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜா ஆசிஃப், போர் வரப்போவது கண்முன்னே தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு கூட இது குறித்து பிரதமர் மீட்டிங் போட்டு தெரிவித்து விட்டார். இன்னும் 2 நாள் இல்ல 4 நாட்களுக்குள் கண்டிப்பா போர் நடக்கும் என பகிரங்கமாக அறிவித்தார். இவர்தான் பாகிஸ்தான் மேற்கத்திய நாடுகளுக்காக 30 ஆண்டுகள் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்ததை பகிரங்கமாக ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒப்புக்கொண்டவர். அவரே ராய்ட்டர்ஸ் செய்திக்கு அளித்த பேட்டியில், இந்தியா பாகிஸ்தான் மீது கண்டிப்பாக போர் தொடுக்க போகிறது என்பது கண்கூடாகவே தெரிகிறது. நாங்க தயாராகத்தான் இருக்கிறோம். கடல், தரை, வான் என எப்பகுதியில் இருந்து இந்தியா தாக்கினாலும் இறைவனின் அருளால் தக்க பதிலடி கொடுப்போம் என ஒரு மெல்லிய நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே கவாஜா பாகிஸ்தானின் ஜியோ நியூஸுக்கு அளித்த பேட்டியில், நான் அப்படி சொல்லவே இல்லையே, அடுத்த 2-3 நாட்கள் மிகவும் முக்கியம் என்றுதான் கூறினேன் என அப்படியே மழுப்பி விட்டார். அத்தோடு போர் பற்றி எந்த ஆருடமும் முன்கணிப்பும் சொல்லவில்லை என கூறிவிட்டார். ஐயா, இது குட்டிக்கரணம் இல்ல ராசா, உலகமாக பெரிய கரணம் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகிறார்கள். பாகிஸ்தான் அரசு தூண்டித்தான் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் என கூறுகிறார்களே, அதற்கு இப்போது வரை உங்களால் ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்றும் கேட்கிறார் கவாஜா ஆசிஃப். ஏற்கனவே அந்த நாட்டின் ரயில்வே துறை அமைச்சர் என்னவோ தன்னையே பாதுகாப்புத்துறை அமைச்சராக பாவித்து, நாங்கள் என்ன அலங்காரத்திற்கு அணுகுண்டுகள் வச்சிருக்கோம், 130 அணுகுண்டுகளும் இந்தியாவை தாக்க தயாரா போர் முனையில வச்சிருக்கோம், கண்டிப்பா அணுகுண்டு வீசுவோம் என கொக்கரித்தார். ஆனால் அதை அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஸ்ட்ராங்காக மறுத்துள்ளார். திட்டவட்டமா நம்புறேன், இதுல அணுகுண்டு பயன்படுத்தப்படாது, அப்படி பண்ணா 2 நாடும் அழிஞ்சிரும் என்றார். பாகிஸ்தான் என்றொரு நாடு இருக்குமோ எனும் அளவு சூழல் எழுந்தாலே அணுகுண்டு பற்றி யோசிப்போம், மற்றபடி ஆயுத போரே நடக்கக்கூடும் என நினைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா. பாகிஸ்தானில் தடையின்றி நீர் பாயாவிட்டால் இந்தியர்களின் ரத்தம் ஆறாக ஓடும் என கூறிய பிலாவல் பூட்டோவையே தலையில் தட்டி அமர வைத்திருக்கிறார் அசாவுதீன் ஓவைசி. பிலாவல் பூட்டோவிடம், உங்கள் தாத்தா இறந்த கதை தெரியுமா? முதல்ல உங்க அம்மா பேனசிர் பூட்டோ எப்படி இறந்தாங்கன்னு நினைப்பு இருக்கா? பாகிஸ்தானில் வளர்த்தெடுக்கப்பட்ட தீவிரவாதிகள் தான் பேனசிர் பூட்டோவை கொன்றது. இப்போ புதுசா அரசியலுக்கு வந்த குழந்தை மாதிரி வரலாறு தெரியாம பேசக்கூடாது என்று வருத்தெடுத்திருக்கிறார். ஒரு நாட்டிற்குள் நுழைந்து அப்பாவிகளை கொன்றால் எந்த நாடும் அமைதியா இருக்காது. நீங்கள் இந்தியாவை விட 1/2 மணி நேரம் பின்தங்கி இருக்கல, 1/2 நூற்றாண்டு பின்தங்கி இருக்கீங்க. பாகிஸ்தான் நாட்டோட மொத்த பட்ஜெட் இந்திய ராணுவ பட்ஜெட்டுக்கு கூட சமமா இல்லை. அமெரிக்கா உங்களுக்கு ஏதாவது கொடுக்காவிட்டால் நீங்கள் நாட்டை நடத்த முடியாது என சரமாரியாக வருத்தெடுத்திருந்தார். இவரை போலவே இந்தியாவும் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக அரங்கில் பாகிஸ்தானை தோலுரித்து தொங்க விட்டிருக்கிறது. தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான கூட்டத்தில் இந்தியா தன்னுடைய பலமான கண்டனத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளது. இது குறித்து நெற்றியில் அடித்தார் போல தெளிவாக பேசினார் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர துணை தூதர் யோஜனா பட்டேல். ஐநாவில் பேசிய அவர், பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளிப்பது, பயிற்சி அளிப்பது மற்றும் நிதி உதவி அளிப்பது என பாகிஸ்தானின் மோசமான வரலாற்றை அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃபே ஒரு சமீபத்திய தொலைக்காட்சி நேர்காணலில் ஒப்புக்கொண்டதை உலகம் முழுவதும் கண்டுள்ளது. இவ்வளவு வெளிப்படையான ஒப்புதல் வாக்குமூலத்தை கண்டு யாரும் ஆச்சரியப்படவில்லை.
ஏனெனில் பாகிஸ்தான் உலகளாவிய பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் ஒரு முரட்டு அயோக்கிய நாடாக அதுவே அம்பலப்படுத்திக் கொண்டது. அவர்களை ஒப்புக்கொண்ட பின்பும் கூட உலக நாடுகள் இனியும் கண்மூடித்தனமாக இருக்க முடியாது என சரமாரியான கண்டன மழையை பொழிந்து தள்ளினார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.